ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். கடக ராசிக்கான ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா 17/8/2024 16/9/2020 வரையான ஆவணி மாத பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆவணி 10ஆம் தேதி 26/8/2024 அன்று செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி அளிக்கின்றார். ஆவணி 10ஆம் தேதி 26/8/2024 சுக்கிர பகவான் கன்னிராசிக்கு பயிற்சி அளிக்கின்றார். ஆவணி 15ஆம் தேதி 31/8/2024 புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அளிக்கின்றார். இப்படி அருமையான ஒரு பயிற்சியோடு இந்த ஆவணி மாதம் ஆரம்பிக்குது. இந்த ஆவணி மாதத்தில் கடகராசிக்கு இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம் 4 பாதங்கள், ஆயுள் நட்சத்திரம் 4 பாதங்களை அடங்கிய கடகராசி என்பதற்கான ஆவணி மாத பலன் பார்த்திங்கன்னா, பொதுவாக உங்களுக்கு பார்த்தா அந்த குரு பகவான், சுக்கிர பகவான் மற்றும் கேது ஆகிய 3 பேரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சாரம் செய்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் 15ஆம் தேதியிலிருந்து புதன் பகவான் கொஞ்சம் அனுகூலமாக மாறுறதால தேவையான பண வரவு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்த்திங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வியாபாரம் அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு, உங்களுடைய பொருள் நல்ல ஒரு ஏற்றுமதி விற்பனையாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் அருமையாக உங்களுக்கு பங்குச்சந்தையில் பணம் போட்டாலும் உங்களுடைய பணத்துடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு அருமையான மாதம் உங்களுக்கு. இது வரைக்கும் வராமல் நிலுவையில் இருந்த பணம்லாம் உங்களுக்கு திரும்ப கைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான உங்களுடைய பணம் என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ற வரவிருக்கக்கூடிய அருமையான ஒரு வாழ்க்கையாக இந்த மாதங்களை அமைப்பது. உங்களுக்கு எந்த விதமான குடும்பத்துக்கு சிரமமின்றி வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும், குழந்தைகள் கல்வி, குழந்தைகள் மேல் படிப்பு, குடும்பத்துக்கு தேவையான செலவுகள் எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு எந்தவித தடையும் இல்லாத வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம் நமக்கு இது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாப சார்ந்த குரு பகவான் செவ்வாய் இருந்திருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள்னு சொல்லக்கூடிய அதாவது நிச்சயதார்த்தம், திருமணங்கள், வளைகாப்பு, மஞ்சள் நீர், கிரகப்பிரவேசம், இது மாதிரி ஒரு அருமையான சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஆவணி மாதம் அமைகிறது. கடகராசி என்பவர்களுக்கு 8 சனிபமாக இருந்தாலும் அவருடைய சனி கொடுக்காத யாரும் கெடுக்க முடியாது. அந்தளவுக்கு நல்ல ஒரு சுப பலனை பெற்ற ஒரு மாதமாக அந்த கடகராசிக்கு இந்த ஆவணி மாதம் அமைகிறது. உங்களுக்கு இந்த கேதுவோட சுபபலன் இருக்கிறதால எந்த முயற்சியும் வெற்றி, கேது உங்களுக்கு சுபபலனை கொடுக்கின்ற நிலையில் இருக்கின்றதால் எந்த விஷயங்கள் எடுத்தால் அந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதம் அமைது. உங்களுக்கு இந்த திருமணமான பெண்கள்லாம் கொஞ்சம் கருத்து இருக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைப்பது. உங்களுக்கு குடும்பச்சியில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் அமைகிறது. உங்களுக்கு இந்த அஷ்டம சாந்த சனி பகவான் வக்ரகையில் இருக்கிறதால பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல்நலம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். வேறு ஒன்றும் வேணாம், உடல்நிலையை கொஞ்சம் கவனங்க. உடம்பு சரியில்லாம் இப்போ மருத்துவரை போய்ட்டு ஒரு மருத்துவம் எடுத்துக்கொண்டு உரிய சிகிச்சை ஓய்வு எடுத்தாலே இப்போது உங்களுக்கு கவனமாக இருங்க. உடம்பு சரியில்லாம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காதுங்க. கணவன் மனைவிடைய கொஞ்சம் நல்லா ஒரு பரஸ்பர அந்யோன்யம், ஒரு புரிதலோட ஒரு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய காலமாகவும் அந்த மாதம் அமைப்பது. உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கல்விக்காகவோ அல்லது வேலைக்காக சென்ற பிள்ளைகள் ஒரு சிறப்பான கல்வியை முடித்து நல்ல ஒரு வருமானம் ஈட்டியே திரும்ப வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அருமையாக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பெண் பார்ப்பதற்காக நீங்கள் வெளியில் எங்கேயா சென்று வந்தால் அவங்க வெளிநாட்டுக்கு போனோ இல்லை வெளியூருக்கு போனோ போயிட்டு வந்தால் உங்களுக்கு அது சுபமாக அமையக்கூடிய யோகங்குது. அதனால் உங்களுக்கு எந்த விஷயத்தில் எந்த தடையும் இல்லாமல் அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைது. பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய தொழிலை அதிகப்படுத்துங்க. வருமானத்தை நீங்கள் சீக்கிரமாக பண்ணி கொஞ்சம் மசே சொத்து வாங்குங்க. கல்வி கட்டணம் வெளிநாட்டுக்கு போனவங்களாம் சுபமாக திரும்ப வர போகிறாங்க. உங்களுக்கு திருமணம் வர இப்போது சுப நிகழ்ச்சி எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு அமைது. உங்களுக்கு உத்தியோகத்தில் உள்ள அன்பர்கள் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி சனி பகவான் வக்ரகை செஞ்சிருப்பதால் பார்த்திங்கன்னா வேலைச்சுமையும் பொறுப்பும் அதிகரிக்கும். அதனால் எந்த ஒரு வேலையும் நீங்கள் யாருக்கிட்டையும் நீங்கள் ஒப்படைச்சி போகாதீங்க. உங்களுடைய வேலையை நீங்கள் இருந்து முடிச்சுட்டு போங்க. யாருமே அந்த வேலையை ஒப்படைக்காமல் இருந்தாலே உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா
அந்த அதிகாரிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு பண்ண மாட்டாங்க. அதனால் அதிகாரிகளாம் உங்களுடைய ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அதனால் அதிகாரியுடைய ஒரு கோபத்துக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்காதுனா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க உங்கள்கிட்ட. அதனால் நீங்கள் உங்கள் பணியில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. வேறுகிட்ட பழகும்போது பேசும்போது மிக ஜாக்கிரதையாக யோசித்து பேசுங்க. சக பணியாளர்கிட்ட தேவையற்ற நிர்வாகத்தை பற்றி விவாதங்களோ இதெல்லாம் பேசாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு கடுமையாக நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உங்களுக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த மாதத்தில் கிடைக்காது. உங்களுக்கு எவ்வளோ மாடு மாதிரி உழைச்சாலும் ஐயோ நல்லா வேலை செய்யக்கூடும் ஆள் இருக்காது. அந்த தான் மாதம் இருக்க போகுது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருத்தலே உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி போக மாதிரி விருப்பம் தான் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு வேலை கிடைச்சாலும் அதில் திருப்தி இருக்கா நிலை இருக்கும். வேலை கிடைச்சிருக்கும், ஆனால் அந்த வேலையை விட்டு வந்துடலாமான்னு நினைக்கும். சில பேர் அந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு முயற்சி பண்ண வேலையை விட்டு வருவாங்க. அதுபோல் ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்கு அமைகிறது. தொழில் மற்றும் வியாபாரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கும்பராசியிலும் மக்கிர இதில் சனி பகவான் சந்திக்கிறதால இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தை ராகு நிலை கொண்டு இருப்பதால் சந்தை நிலவரங்கள் என்னவோ அந்த சந்தேகங்கள்லாம் அடிக்கடி மாறக்கூடிய நிலை இருக்கும். அப்படி அடிக்கடி மாறுகின்றதால் உங்களுடைய சரக்குகள்லாம் கொஞ்சம் விற்பனை செய்வதற்கு விலை நிர்ணயம் செய்வதில் கொஞ்சம் குழப்பங்களும் தடுமாற்றங்கள் ஏற்படலாம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கனால சந்தை நிறுவனத்துக்கு ஏற்ப ஒரு உற்பத்தியை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க. ஏற்றுமதி செய்ய பொருளை பண்ணும்போது கொஞ்சம் முன்பணம் வாங்கிட்டு பண்ணுங்க. நீங்கள் கடனுக்கு கொடுக்காதீங்க, பணத்தை வாங்கிட்டு பொருளை அனுப்புவது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு மற்றும் சுக்கிரன் குரு மற்றும் செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதால ஏதாவது நிதி நிறுவனங்கள் ஏதாவது பேங்க்லேயோ அல்லது ஃபைனான்ஸில் எங்கேயோ கேட்டால் அந்த ஃபைனான்ஸாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஆதரவு கிடைக்கின்றதால உங்களுடைய தொழிலை நீங்கள் வெற்றிகரமாக நடத்திக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசம் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த வெளியூர் மற்றும் வெளிமாநிலங்கள்லாம் போயிட்டு உங்கள் தொழில் சம்பந்தமாக போயிடக்கூடிய காலகட்டம் இருப்பதால் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கேற்ற லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் கண்டிப்பாக அந்த பயணத்தை மேற்கொள்ளுங்க. லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான எல்லா கேது பகவான்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுறாரு. கேது கெடுப்பாக சொல்லலாம். கேது கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா யாரும் தடுக்க முடியாது. ஆனால் அந்தளவுக்கு ஒரு பலன் இருக்கிறதால கொஞ்சம் அலைச்சல் தான் உங்களுடைய பிஸ்னஸை நல்ல ஒரு நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த மாதம் அமைகிறது. கண்டிப்பாக முயற்சி பண்ணி நல்ல நிலையில் அவங்க பிஸ்னஸை கொண்டுட்டு வாங்க. பொதுவாக அந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த வித்யாகரணிக்க புதன் பகவான் ஆவணி 5ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக மாறுறாரு. இந்த 3 வாரத்துலேருந்து படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு போகுது உங்களுக்கு. அதனால் படிக்கின்ற மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுக்கு முதல்ல 2 வாரம் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் சுமாராக சோம்பேறித்தனம் இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு பிக்கப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் வருது. அதனால் உங்களுக்கு படிப்பை நல்லா தொடருங்க. நீங்கள் தினமும் கொஞ்சம் இறைவனை வணங்கி உங்களுடைய கல்வியை தொடர்ந்து பற்றி அந்த இறைவனை உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இது உங்களுக்கு. நல்ல ஒரு காலை நேரத்தில் நல்லா ஒரு எந்த ஒரு சப்ஜெக்ட் படித்தா கொஞ்சம் ஆழ்ந்து படித்தாலே உங்களுக்கு நல்லா ஒரு மனப்பாடம் ஆகும் உங்களுக்கு. அதேமாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தால் சக ஆசிரியரிடமோ பேராசிரியரை கேட்டு நீங்கள் அவங்களோட வழிகாட்டு மட்டும் படிங்க. இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையற்ற மாணவர்களுடைய பழக்க வழக்கங்கள் தயவு செய்து வேண்டாம். அதனால் உங்களுக்கு கல்வி பெறக்கூடிய வாய்ப்பு இது. கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப அதிகம் யாரும் டீப்பாக பழாதீங்க. அதனால் கொஞ்சம் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வேண்டாம். உங்கள் படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. தேவையற்ற பழக்க வழக்கத்தால் உங்களுடைய படிப்பும் கெடும், உங்கள் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் கிடக்கூடிய வாய்ப்புனால உங்களுக்கு படிப்பை கவனம் செலுத்துங்க. கல்வி சிறப்பாக இருக்குது. பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் தூக்கி ஓரம் வச்சுட்டு உங்களுடைய பணியை நீங்கள் பாருங்கள். இந்த விவசாயம் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்காரங்க செவ்வாய் குரு பகவான் இணைந்திருக்கிறதால பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராசியிலிருந்து சஞ்சரிப்பதால் உங்களுடைய விளைச்சலும் வருமானமும் அதிகமாக இருப்பது. சுக்கிரன் இருக்காருங்களா, அதனால் உங்களுடைய விளைச்சல் நல்லா அருமையாக இருப்பது. அந்த விளைச்சலால் உங்களுடைய உற்பத்தி விளைச்சலாலையும் அதை விற்று வரக்கூடிய லாபம் பல மடங்கு அதிகமாக இருக்க போது உங்களுக்கு. விவசாய அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் உங்களுக்கு. ஆடு மாடு கால்நடைகள்லாம் வைத்திருக்கிறவர்களுக்கு நல்லா ஒரு அபிவிருத்தி அடையலாம். அபிவிருத்தினா எல்லாம் கன்றுக்குட்டி போடும். ஒரு ஆடு 3 குட்டி 4 குட்டி போடும். மாடு கன்று போடும். இது மாதிரி அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கின்றதால உங்களுக்கு நல்ல ஒரு
எல்லா வகையிலும் வந்து உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் விவசாயங்களுக்கு அமைதிங்களுக்கு. அதனால் விவசாயிகளுக்கு அருமையான ஒரு மாதம். உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய தசா புத்தி எல்லாமே கொஞ்சம் சுபபலனை பெற்றுச்சுன்னா இன்னும் அருமையாக இருக்கும். உங்களுக்கு எல்லா கடன்களையும் நீங்கள் அடைத்து நிம்மதியாக இருக்கக்கூடிய கை நிறைய பணத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைது உங்களுக்கு. அதனால் கால்நடை வாங்கும் யோகங்குது 4 மாதம் தான் 2 மாடு சேர்த்து வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்ற காலத்தால் ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் விவசாய அன்புகளுக்கு அமைது. உங்களுக்கு விவசாயம் சிறக்க போது, உங்களுக்கு கால்நடை அபிவிருத்தி ஆகி போகுது, கால்நடை வாங்கக்கூடிய வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு நிலை இருக்குது விவசாய அன்பர்களுக்கு. பொதுவாக பெண்மணிகள்னு பார்த்திங்கன்னா குரு பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் இந்த மூவரும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதால என்ன நினைக்கிற நினைத்த விஷயங்களை சாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு. திருமணத்தை காற்றிருக்கின்ற பெண்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக. தைரியமாக இருங்க. ஆவணி மாதம் எல்லாருக்கும் திருமணம் வாங்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்பும், திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான அதை கருத்தரிப்பு அந்த வாய்ப்பும் பிரகாசமாக இருக்குது. அதனால் எந்த வித கவலையும் இல்லாமல் ஒரு அமைதியாக இருங்க நீங்கள். அது கண்டிப்பாக நடக்க போகுது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தா வேலை பார்க்க பெண்கள்லாம் கொஞ்சம் அஷ்டம ராஜில் சனி பகவான் வந்து வக்ரகதி இருக்கிறதால கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுப்புகளும் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக உங்கள் பணியில் இருங்க. மற்றபடி எல்லா விஷயத்தையும் சிறப்பாக இருக்கும் போது. புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு. பொதுவாக சில விஷயங்கள் பார்த்தா இந்த அஷ்டமத்தை வக்ரகதியில் வந்து சனி இருக்கிறதால உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அலட்சியமாக இருக்காது. உடம்பு சொல்ல டாக்டர் போய் பார்த்துட்டு ஒரு சிகிச்சை மேற்கொள்ளுங்கள். கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்காது உடல்நிலை பொறுத்த வரைக்கும். அதனால் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா தேவையற்ற வீண் செலவுகள் விரயங்கள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சனி மற்றும் ராகுவில் ஏற்படக்கூடிய தோஷங்களாக நிவர்த்தி பண்ணுறதுக்கு சனிக்கிழமை வந்து கொஞ்சம் பக்கத்து கோயிலுக்கு போய்ட்டு ஒரு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு வணங்கிட்டு வாங்க. இதெல்லாமே நிவர்த்தி ஆகி நல்ல ஒரு சந்தோஷத்தோடு உங்களுக்கு அருமையான ஒரு மாதமாக கடகத்துக்கு ஆவணி மாதம் அமைகிறது. வருகின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய தொழிலை அதிகரித்துக் கொள்ளுங்கள். திருமணம் வயதானவங்க திருமணம் நடக்கும்போது எல்லா விஷயத்தையும் சுபமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதால இந்த மாதத்தை வந்து சுபமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக கடகராசி நண்பர்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா ஆவணி 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைங்குது. மீண்டும் 30 வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் கொஞ்சம் நல்ல விஷயங்களை நல்ல முயற்சி எடுப்பது கொஞ்சம் தள்ளி வைப்பது உங்களுக்கு சிறப்பு. மற்றபடி ஒரு அருமையான மாதம் இந்த ஆவணி மாதம் கடகராசி நண்பர்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.